இந்த ரேணுகா இப்படி சம்மந்தமே இல்லாமல் முடிச்சு போட்டு பேசிகிட்டு இருக்காத. தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்க, அம்பட்டு சொல்லிட்டேன். ஐய, உங்களுக்கு புரியாது. ஏன்னா உங்க அண்ணன் சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். இந்த வளவிய நீங்க மாட்டலல்ல, உங்க அண்ணன் சொல்லி தானே வாங்கிட்டு வந்து மாட்டினீங்க. உங்களுக்கு வார்த்தை மட்டும்தான் கேட்கும், எங்களுக்கு வார்த்தையில இருக்கிற அர்த்தம் புரியும். ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் எங்களுக்கு புரியுதே. என்ன இளவ பண்றது தெரியுதே. வளையல் வாங்கி மாட்டி சங்கிலியை வாங்கி மாட்டின உடனே அப்பா மகா பிரபு எங்களுக்கே வைர வளையல் சங்கிலி வாங்கி மாட்டிட்டாரு, இப்படிப்பட்ட நல்லவருக்கு ஒரு மணி விழா நடக்குது, நாம போய் அப்படியே அக்காட்ட பேசி எப்படியாவது கொண்டு வந்துடலாம் அப்படி நாங்க பண்ணுவோம் நினைச்சியலா? அவ்வளவு மானம் கெட்டு இன்னும் நாங்க ஆகல. இங்க இருங்க, அவங்க வர மாட்டாக, உட்கார மாட்டாக, பூஜை பண்ண மாட்டாக. இது அவங்க முடிவு இல்ல, எங்கோட்டு முடிவு. என் முடிவு தான். என்னடி உனக்கு என்னப்பா? எங்கோட்டு முடிவு. அவங்க வர மாட்டாக, வர மாட்டாக. சக்தி, ஒருத்தர் முடிவை இன்னொருத்தர் எடுக்க கூடாதுன்னு பேசுனீல்ல நீ. இப்ப சொல்லுறேன், நீ சொன்னது தப்பு சக்தி. அப்படி வாழ்க்கைய வாழவே முடியாது. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் நிக்கணும், நிக்கத்தான் வேணும், அதுதான் வாழ்க்கை. இல்லாட்டி வாழ்க்கையே இல்லையே. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் முடிவை எடுக்கணும், ஒருத்தர் நலன்ல இன்னொருத்தருக்கு அக்கறை இருக்கணும், எல்லாமே ஒருத்தருக்காக ஒருத்தர் பார்த்து பார்த்து செய்யணும், அதுதான் வாழ்க்கை. இந்த விஷயத்துல நாங்க தான் இந்த முடிவை எடுப்போம். நாங்கெல்லாம் உசுறு இருக்கிற மனுஷங்க. அதனால மனுஷங்களுக்கு எப்படி உணர்வு இருக்குமோ அது எங்களுக்கு இருக்கு. அதை அள்ளி வீசிட்டு வைர வளையல் இல்லது பூட்டு, வைர வளைவி கிடையாது, வாய்க்கு பூட்டு கையில போட்டிருக்கு. அதையெல்லாம் அள்ளி வீசிட்டு நாங்க அப்படி இருக்க முடியாது, வேண்டாங்கிறேன். இதை எங்கள்கிட்ட பேசி எப்படியாவது நடத்தி போடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை இங்க இருங்க, உங்களுக்கு தான் சொல்றேன், விட்டுருங்க.